يا الله يا رحمن يا رحيم يا كريم يا غفار يا حنان يا منان يا لطيف. اللهم صل على سيدنا ونبينا ومولانا محمد وعلى آله وصحابه أجمعين. குர்ஆன் சொல்கிற 25 நபிமார்களில் சையதுனா தாவூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் ஒருவர். சூரத்து சாதில் அல்லாஹ் நாம் செய்யக்கூடிய சஜிதா அது தாவூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் செய்த சஜிதா. இப்போ தாவூத் அலைஹிஸ்ஸலாமை இந்த உம்மத்தோடு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிறைய காரியங்களில் இணைத்து பேசுகிறார்கள். ஹஜ்ரத் அபூ சயீதுல் குத்ரி ரலியல்லாஹு அன்ஹு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ், நேற்று ராத்திரி கனவு கண்டேன். சஹாபிகளினுடைய கனவு. நான் கனவுல தொழுதேன். நம்ம நிஜத்தில் கூட பெரும்பாலும் அப்படி செய்கிறதில்லை. ஆனால் அபூ சயீது சொல்கிறாங்க, நான் கனவுல தொழுதேன். ஒரு மரத்துக்கு முன்னால் தொழுதேன். தொழும்போது நான் ஓதுனேன். அந்த ஓதுதலில் சஜிதாவினுடைய ஆயத்து வந்துருச்சு. இப்போ சஜிதாவுடைய ஆயத்து வந்த உடனே நான் சஜிதா செஞ்சேன். நான் சஜிதா செய்யும்போது அந்த மரமும் சஜிதா செஞ்சிச்சு. அந்த மரம் சஜிதா செய்யும் போது அது ஒரு துவா ஓதுச்சு. அந்த துவாவை நான் காது கொடுத்து கேட்டேன். அந்த மரம் சஜிதால அல்லாஹ்ட்ட இப்படி சொல்லுது, அல்லாஹும்ம ஜஅல்லி பிஹா அஜ்ரா. இந்த சஜிதாவின் மூலமா அல்லாஹுவே உன்னிடத்தில் எனக்கு கூலியத்தா. வஃபிர் லி பிஹா விஸ்ரா. இந்த சஜிதாவின் மூலமா என்னுடைய பாவத்தை மன்னிச்சிரு. வக்குத்துப் லி இந்தஹா துஹ்ரா. மறுமையில் உன்னிடத்தில் எனக்கான சேமிப்பாக இந்த சஜிதாவை நீ ஆக்கு. வக்குத்துபுஹா லி கமா கதபுத்தஹா மின் அப்திக தாவூத. உன்னுடைய அடியார் தாவூதிடம் இருந்து இந்த சஜிதாவை நீ ஒப்புக்கொண்டு அவருடைய பட்டோலையில் எழுதியது போல் இந்த சஜிதாவை ஏற்று என்னுடைய பட்டோலையில் இதை நீ எழுதுவாயாக என்று அந்த மரம் சொன்னது. அப்படின்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன உடனே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அந்த துவாவை உங்களுடைய சஜிதாவில் ஆக்கிக் கொள்ளுங்கள். இது ஒன்று. இங்க மரம் சஜிதா செய்யும் போது என்ன சொல்லுது? அல்லாஹ்வே, தாவூத் நபியிடம் இருந்து சஜிதாவை ஒப்புக்கொண்டது போல என்னிடம் இருந்து இந்த சஜிதாவை நீ ஒப்புக்கொள்வாயாக. அந்த துவாவை உங்களுடைய சஜிதாவில் நீங்க ஆக்குங்க என்கிறார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒன்று. அம்ர் இப்னுல் ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு வந்தாங்க. யா ரசூலல்லாஹ், நான் ஒரு வாலிபன், உடம்புல நல்ல சக்தி இருக்குது, அதனால அசூமு வலா அஃப்திரு, காலமெல்லாம் நோன்பு வைக்கிற போறேன், நோன்பை நான் விட மாட்டேன். அக்கூமு வலா அனாமு, இரவெல்லாம் நின்று தொழ போறேன், இரவுல தூங்க மாட்டேன். வலா அத்தஸவ்வஜு நிஸா, கல்யாணமும் பண்ண மாட்டேன். இப்படி அம்ர் இப்னுல் ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு ரசூலுல்லாஹ்ட்ட சொன்னாங்க. சொன்னோன்னு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அப்படிலாம் செய்யக்கூடாதுமா. சும் வ அஃப்திர், நோன்புவை நோன்பை விடு, தூங்கு தொழு, கல்யாணம் பண்ணு என்றெல்லாம் சொன்னாங்க. ஹஜ்ரத் அம்ர் இப்னுல் ஆஸ் கேட்டாங்க, அப்போ நான் மாதத்தில் எவ்வளவு நாள் நோன்பு வைக்கணும்னு கேட்டாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மாதத்தில் 3 நோன்பு வைங்க. அந்த ஐயாமுல் பீதனுடைய 13, 14, 15 இந்த 3 நோன்பு வைங்கன்னாங்க. அம்ர் இப்னுல் ஆஸ் சொன்னாங்க, இல்லை இல்லை, எனக்கு அதை விட சக்தி இருக்குதுன்னாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒன்று கூட்டிகிட்டு வந்தாங்க. அப்போவும் அவர் எனக்கு சக்தி இருக்குன்னு சொல்லிட்டே வந்தாங்க. கடைசியாக ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, சும் யௌமன் வ அஃப்திர் யௌமா, ஒரு நாள் நோன்பு வை, ஒரு நாள் நோன்பை விட்டுரு. இன்னைக்கு நோன்பு வச்சா நாளைக்கு நோன்பு இல்லை,
அடுத்த நாள் நோன்பு, ஒரு நாள் நோன்பு ஒரு நாள் ஃபித்ரு, நோன்பு இல்லாத நிலை அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க, அஃதலு சியாமி இந்தல்லாஹி சியாமு தாவூத, அல்லாஹ்விடத்தில் நோன்புல சிறந்த நோன்பு தாவூது நபியினுடைய நோன்பு. தாவூது நபி ஒரு நாள் நோன்பு வைப்பாங்க, மறுநாள் நோன்பை விடுவாங்க. அந்த நோன்பு தான் அல்லாஹ்ட்ட ரொம்ப சிறந்த நோன்பு. அதனால இந்த மாதிரி நீங்கள் நோன்பு வைங்கன்னாங்க. ஆக தொழுகையில் தாவூத் அலைஹிஸ்ஸலாம், நோன்புல தாவூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். ஹஜ்ரத் அபூ முஸல் அஷ்அரி ரலியல்லாஹு அன்ஹு இரவு நேரத்தில் வீட்டில் உட்காந்து குர்ஆன் ஓதுறாங்க. ரொம்ப குரல் வளம் கொண்ட சஹாபி. அவங்க குர்ஆன் ஓதும்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாராங்க. வந்த பெருமான் அபூ முஸாவுடைய வீட்டு வாசலில் ரொம்ப நேரம் நிற்கிறாங்க. நின்று அபூ முஸா ரலியல்லாஹு அன்ஹு ஓதுறதை கேட்டுகிட்டே இருக்கிறாங்க. கேட்டுட்டு வந்துட்டாங்க. காலையில் அபூ முஸா ரலியல்லாஹு அன்ஹு வந்த உடனே சொன்னாங்க, அபூ முஸா, நேற்று குர்ஆன் ஓதும்போது நான் வந்தேன், ஒத்தவக்கஃப்து இந்தக்க, உன் வீட்டு வாசல்லையே நின்ன, ரொம்ப நேரம் நான் உன்னுடைய குர்ஆனை கேட்டேன் அப்படின்ன உடனே அபூ முஸா ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ், நீங்கள் நிற்கிறது மட்டும் எனக்கு தெரிஞ்சிருந்தா இன்னும் நான் சப்தமாக ஓதியிருப்பேனே, இன்னும் நான் நிறைய ஓதியிருப்பேனே அப்படின்னு சொன்ன உடனே ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, லக்கது ஊத்தீத்த மிஸ்மாரன் மின் மஸாமீரி தாவூத, தாவூது நபிக்கு அல்லாஹ் கொடுத்த குரல் வளத்தில் ஒரு நல்ல குரல் வளத்தை அல்லாஹ் உனக்கு தந்திருக்கிறான். அங்கே குர்ஆன் ஓதும் போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தாவூது நபியினுடைய குரல் வளத்தை பேசுகிறாங்க. நோன்பு வைக்கும்போது தாவூத் அலைஹிஸ்ஸலாமுடைய நோன்பை பேசுகிறாங்க. சஜிதா செய்யும் போது தாவூத் அலைஹிஸ்ஸலாமுடைய சஜிதாவை பேசுகிறாங்க. என்ன காரணம்? எல்லா நபிமார்களோடும் இணைச்சு பேசாம எல்லா வணக்கங்களையும் தாவூத் அலைஹிஸ்ஸலாமோடு கொண்டு இணைத்ததுக்கு என்ன காரணம்? அல்லாஹ் சொல்றான், ஒதுக்குர் அபுதனா தாவூத, என்னுடைய அடியார் தாவூதை யோசிச்சு பாருங்க. அல்லாஹ் சொல்ற வார்த்தை, என்னுடைய அடியார் தாவூதை யோசிச்சு பாருங்க. அந்த அடியார் எப்படிப்பட்ட அடியார் தெரியுமா? அவருக்கு நாம் மலைகளை வசப்படுத்தி கொடுத்தோம். மலைகளை அவருக்கு நாம் வசப்படுத்தி கொடுத்தோம். முதல்ல உலகத்தில் போர்க்கவசம் உருக்கு சட்டையை செஞ்ச நபி யாரு? தாவூத் அலைஹிஸ்ஸலாம். குர்ஆன் சொல்லுது, வஅல்லம்னாஹு ஸன்அத லபூஸ், அவருக்கு உருக்கு சட்டை செய்யக்கூடிய கலையை நாம் கற்றுக் கொடுத்தோம். தாவூத் அலைஹிஸ்ஸலாம் இரும்பை எடுத்து அதை கொல்லம்பற்றையில் கொண்டு உருக்க வேண்டிய அவசியமெல்லாம் இல்லை. இரும்பை எடுத்தால் இரும்பு நம்ம கையில் பஞ்சாகிற மாதிரி மாறும். அதை வச்சு அவங்க உருக்கு சட்டையை செஞ்சாங்க. அல்லாஹ் அதை சொல்லிட்டு சொல்றான், அவருக்கு நாம் மலைகளை வசப்படுத்தி கொடுத்தோம். அந்த மலைகள் யுஸப்பிஹுன மஅஹு, தாவூது நபியோடு சேர்ந்து தஸ்பீஹ் செய்யும். அடுத்து அல்லாஹ் சொல்றான், ஒத்தைர, பறவைகளை நாம் அவருக்கு வசப்படுத்தி கொடுத்தோம். தாவூத் அலைஹிஸ்ஸலாம் சுப்ஹானல்லாஹ்னு சொன்னா மலை திருப்பி சுப்ஹானல்லாஹ் சொல்லும். அவரை சுத்தி இருக்கிற பறவைகள் எல்லாம் சுப்ஹானல்லாஹ்னு சொல்லும். சொல்லிட்டு அல்லாஹ் சொல்றான், குல்லுன் லஹு அவ்வாப், எல்லாம் அவருக்கு கட்டுப்பட்டு கிடந்துச்சு. அவருடைய திக்ரு, அவர் அல்லாஹுவை அல்லான்னு உச்சரிக்கிற போது அவருடைய உச்சரிப்பை கேட்டு எல்லாம் அவருக்கு கட்டுண்டு கிடந்ததாக குர்ஆன் சொல்லுது. அப்போ அவருடைய திக்ரின் மூலமா உலகத்தில் உள்ள எல்லா படைப்புகளும் தஸ்பீஹ் செய்தது இல்லையா? அந்த பாக்கியம் இந்த உம்மத்தில் சில பேருக்கு கிடைக்கணுங்கிறதுனால அபூ ஸஈத் ரலியல்லாஹு அன்ஹு மரம் தஸ்பீஹ் செய்கிறத அபூ ஸஈத் ரலியல்லாஹு அன்ஹு கேட்டாங்க. அது இந்த உம்மத்தினுடைய பாக்கியம். கடந்த உம்மத்தில் தாவூத் நபிக்கு எந்த பாக்கியம் தரப்பட்டு இருந்துச்சோ அந்த பாக்கியத்தினுடைய ஒரு பகுதி இந்த உம்மத்தினுடைய அபூ ஸஈத் ரலியல்லாஹு அன்ஹுக்கு தரப்படுது. தாவூத் அலைஹிஸ்ஸலாமுடைய குரல் வளத்தில் அவங்க இறங்களுடைய ஜபூர் வேதத்தை ஓதுனா எல்லா படைப்புகளும் கேட்குது அப்படின்னு இருக்கிற நேரத்தில் இந்த உம்மத்தினுடைய அபூ முஸா ரலியல்லாஹு அன்ஹு குர்ஆன் ஓதுனா யாருக்கு குர்ஆன் வந்ததோ அந்த நபி விரும்பி கேட்குறாங்க. அந்த அளவுக்கான இனிமை. இப்படி கடந்த கால நபிமார்களிடத்தில் இருந்த ஆற்றல்களின் சில பகுதிகள் இந்த உம்மத்தில் சிலர்களுக்கு கிடைக்கிற அளவுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபிகளை உருவாக்குனாங்க. அந்த உருவாக்குதலை அல்லாஹ் நமக்கும் நசீபாக்குவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி சுப்ஹானக அல்லாஹும்ம வ பிஹம்திக அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். சுப்ஹான ரப்பிக ரப்பில் இஸ்ஸத்தி அம்மா யசிஃபூன் வ ஸலாமுன் அல் முர்ஸலீன் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். பிஹக்கி ஸல்லல்லாஹு அலா முஹம்மத்
صلى الله عليه وسلم صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد صلى الله عليه وسلم اللهم صل على محمد وعلى آل أهل البيت وسلم وصل على جميع الأنبياء والمرسلين والحمد لله رب العالمين. السلام عليكم.